பிரேஸ் தல்லாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் பிறந்தது எதுக்குத்தான், இது தெரியாமல் வாழாதீங்க. என்னடா டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? ஆமாங்க, நீங்கள் பிறந்தது இதுக்கு தாங்க. இது தெரியாமல் வாழவே வாழாதீங்க. இப்போ நம்ம பைபிளில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துக்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் சத்துருக்களை வர நம்ம சிநேகிக்கணும்னு சொல்கிறாரு. நம்மளை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்க சொல்கிறாரு. அதே போல் பகைமையாக இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு. நம்மளை நிந்திக்கிறவங்கள துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்கிறாரு. நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசித்துருக்கோமா? நம்ம எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னா ஏதாவது ஒரு சித்தம் இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒருத்தரையுமே கொண்டு வர மாட்டார். நீங்கள் பிறந்ததுனாலும் சரி, இன்றைக்கி நான் பிறந்திருக்கிறதுக்குனாலும் சரி, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சரி நாங்கள் பிறந்திருக்கிறதுக்கு இதனால தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, நீங்கள் பிறந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில், அதுவும் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் யாருன்னே தெரியாது. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆண்டவருடைய பாடல்களை பாட தொடங்கினேன். ஒரு காம்படிஷனுக்காக ஆண்டவரை பற்றி பாடின பாட்டு குதூகலம் கொண்டாட்டமே அப்படிங்கிற ஒரு பாட்டை தான் நான் கிறிஸ்டின் சாங்கில் நான் பாடையே தொடங்கினேன். அப்போ ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதன் பிறகு டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது தான் பைபிளில் வசனம் ரீட் பண்ணுறேன். ஏன்னா நான் படித்த இடம் கிறிஸ்டின் காலேஜ். அப்போ நான் அதில் பைபிளை ரீட் பண்ண தொடங்குறேன். அதுக்கு பிறகு மேரேஜ் முடிஞ்ச பிறகு ஆண்டவரை நான் திருப்பி பார்க்கவும் இல்லை, நான் ப்ரேயர் பண்ணவும் இல்லை. நான் இந்து அதாவது அந்த எப்படி நம்ம வளர்ந்தோமோ அதன்படி நான் வளர தொடங்கினேன். மேரேஜுக்கு அப்புறம் பயங்கர கஷ்டம்னா உபத்திரவம், பிசாசு போராட்டம், வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ தருணங்களில் மறித்து போயிடலாமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வர நான் தள்ளப்பட்டேன். அப்பவும் ஆண்டவரை நான் அறிய தொடங்கலை. அதே போல் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வர நான் ஆண்டவரை அறிஞ்சிக்கலை. அதிலெல்லாம் இருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றினாங்க. அதுக்கு பிறகு ஒரு குழந்தை அபாக்ஷன் டைமில் ரொம்ப, அதாவது தன்னால் அபாக்ஷன் ஆச்சு, உயிர் போராடி, அதாவது மறித்து போவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் எல்லாம் ஹீமோக்ளோபின் கவுண்ட் டவுன் ஆகி ப்ரெஷர் லெவல் ரொம்ப லோ ஆகி இனி உயிரோடு இருக்க மாட்டேங்கிற ஒரு நிலைமை இருந்த பிறகும் அப்போ ஆண்டவரை அறியலை. அந்த நேரம்தான் ஆண்டவரை என்ன பண்ணுறேன்னா, நான் மறித்து போயிடுவேன் அப்படிங்கும்போது என்னுடைய உயிர் போகிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ வெள்ளை கலர் அங்கேயே தரிச்சிட்டு கையில் ஒரு தழும்போட ஒருத்தங்க என்னை ப்ரெஷ் பண்ணி கீழே, நீ ஏன் இங்கே வர, இன்னும் உனக்கு வருஷங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டோடு நான் கீழே வரேன். அப்போந்தான் தெரியுது இது ஜீசஸ் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பிள்ளை அபாக்ஷன் ஆன பிறகு கொஞ்ச நாள் கழித்து தரிசனத்தில் ஆண்டவரை பார்க்குறேன்.
அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிசாசு என்னை துரத்தும் போது ஆண்டவர் அப்பான்னு தான் கூப்பிட்டேன், ஏசப்பானி வரை கூப்பிடலை, அப்பானி கூப்பிடும்போது ஆண்டவரை நான் தரிசனத்தில் பார்க்குறேன். வெள்ளை அங்கி போட்டுட்டு கோலை வச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. பின்னால் வந்து ஒளியும் போது இந்த பிசாசுகள் என்னை வந்து தொட வர முடியலை. அப்பந்தான் ஆண்டவருடைய உண்மையான அன்பு என்ன அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நான் அப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தாய் தகப்பனை காட்டிலும் மேலான அன்போடு அந்த தரிசனத்தில் ஆண்டவர் காண்பிச்சார் எனக்கு. அதன் பிறகு ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு வருது. பழையபடியும் பரலோக ராஜ்ய தரிசனத்தை எனக்கு காணிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் எனக்கிட்ட சொன்னது என்னென்னா, கோடான கோடி மக்கள் மத்தியில் எனக்காக சாட்சியாக நிற்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போந்தான் தெரியுது நான் பிறந்த நோக்கமே இதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறந்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ மறித்தோம் அப்படின்னு இல்லாமல் எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை பிறக்க வச்சுருக்காங்க, அவருடைய நோக்கம் என்ன, அவர் நம்மளை கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழணும். ஒவ்வொருத்தங்க பிறந்ததும், அதாவது ஏழ்மையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், புகழ் நிறைஞ்சவங்களாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் யாருனாலும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் பிறவி செய்து விடலை. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் உங்களை குறித்து ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. அது என்ன, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், கடனின் மத்தியில் இருக்கலாம், வேதனையோடு அந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேனோ அதே போல் நீங்கள் இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் துக்கத்தின் மத்தியில் வர இந்த வீடியோ நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் துக்கங்கள் மாறணுமா, உங்கள் கஷ்டங்கள் போக்கணுமா, அது அவரால் முடியும். அவர் சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அந்த சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாத அளவு ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் வழி நடத்தி செல்லுவார். எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான கதவுகளை ஆண்டவர் திறக்க ஆயத்தப்படுவார். நான் எத்தனையோ கஷ்டங்களை கடந்திருக்கேன். சொல்ல முடியாத அளவு வேதனையில் நான் இருந்திருக்கேன். மனுஷன்ட்டு சொல்லி அழ முடியாது. அந்த வேதனையில் வர ஆண்டவர் என்னை தேற்றியிருக்காங்க, ஆறுதல் படுத்தியிருக்காங்க. எல்லா கதவுகளும் மூடிட்டே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்தாலும் எனக்குரிய கதவு என்ன அப்படின்னு சொல்லி அவர் திறந்து அதன் வழியாக நடக்க, அதன் வழி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதன் வழி அவரை கண்டடைய, அதன் வழி அவரோடு நெருங்கி உறவாட கிருபை பாராட்டியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்போ கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் சித்தம் நிறைவேறணும்னா நீங்கள் அவருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. பாடுகளின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் அந்த பாடுகளின் மத்தியிலையும் ஆண்டவர் உங்களை சோதனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் அவர் அந்த சோதனையின் மத்தியிலும் உங்களை சந்திப்பார். அவர் திக்கற்ற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் அப்பா என்னை கொண்டு என்ன நோக்கம் வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. ஏன் எனக்கு இந்த பாடுகள், அப்போ அந்த பாடுகளை மாற்றி போடுங்க. நீங்கள் இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் பிறந்த நோக்கம் தெரியும். எதுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். கண்டிப்பாக நீங்கள் வெறுமை பிறக்கலைங்க, வெறுமையாக நீங்கள் யாருமே செல்ல போகிறதில்ல. உங்கள் நோக்கம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும்போது
உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா. அப்பா, இன்றைக்கு அப்பா நாங்கள் உயிரோடு இருக்கிறது உங்கள் கிருபை, உங்கள் சுத்தம் ஆண்டவரே. அப்பா, எந்த நோக்கத்தோடு அப்பா எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை அப்பா நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக அப்பா நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நோக்கம் இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்து மாறும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.